விஜய் தான் போதும். விஜய் முன்னாடி என்ன பணம் கொடுத்தாலும் இங்க எடுபடுறது சார் மக்கள் மத்தியில. நிச்சயமா வரும் சார். வாக்குகளின் ஆதரவு எப்படி இருக்கு சார்? சார் தருமபுரி சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல, தருமபுரி மாவட்டம் முழுவதும் 5 சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் ஆதரவு சிறப்பா இருக்குது. இன்முகத்தோடு எங்களை வரவேற்கிறாங்க. எங்க தலைவரே வீட்டுக்கு ஒண்ணுன்னு தான் சொன்னாங்க. நாங்க டோர் கேர்னஸ் போகும்போது ஒவ்வொரு வீட்லயும் எங்களுக்கு 4 ஓட்டு, 3 ஓட்டு, 5 ஓட்டு, 7 ஓட்டு எல்லாமே விஜய்க்கு தான். எங்க பொண்ணு சொல்லிச்சு, எங்க பையன் சொன்னா, எங்க பேரை சொல்லிச்சு, பேத்தி சொன்னான். இதுதான் சார். ஒரு கிராமத்துல சொல்றாங்கன்னா பரவாயில்ல. நான் இப்ப தருமபுரி சட்டமன்ற தொகுதி முழுவதும் சுத்தி வந்துட்டேன். எங்கேயுமே இந்த வார்த்தையில மாற்றமே இல்லை சார். முக்கியமா இந்த தொகுதியில என்ன பிரச்சனை இருக்கு சார்? சார் இன்னைக்கு சூழ்நிலை தருமபுரி தொகுதி மொத்தமே குடிக்க தண்ணி இல்லை சார். அது மட்டும் தான் சார் என்கிட்ட கேட்குறாங்க. என்கிட்ட கேட்கறது அடுத்த ஆப்ஷன் தான் ரோடுக்கே வராங்க சார். முதல் ஆப்ஷன் தண்ணி 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 சார். தண்ணி. வாக்கர்களின் இப்போ உங்களுக்கு வாக்களிக்க எதுக்கு வேணும் சார்? வாக்கர்கள் உங்களுக்கு எதுக்கு வாக்களிக்க வேண்டும் சார்? தண்ணி பிரச்சனை தீர்த்து கொடுக்கு, வேலை வாய்ப்பு. படிச்ச இளைஞர்களுக்கு இங்க ஒரு ஐடி நிறுவனம் கூட எதுவுமே வரல. விவசாயத்துக்கு தண்ணீர் இல்லை. உபரி நீர் திட்டத்தை கொண்டு வந்து செயல்படணும். அப்படி இருந்தா இங்க வேலை வாய்ப்பை தேடி யாரும் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற அண்டை மாவட்டங்களுக்கோ மற்ற மாநிலங்களுக்கோ போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விவசாயிகளுக்கு தண்ணீர்னா விவசாயம் பண்ணுவாங்க. வேலை வாய்ப்பு தொழிற்சாலைகள் ஐடி நிறுவனங்கள் வந்தா படிச்ச இளைஞர்கள் இங்க உள்ளூர்ல வேலை செய்யறாங்க. அவங்க எல்லாமே குடும்பத்தை விட்டுட்டு வேற வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலத்துக்கும் போறாங்க. இது இருந்தா போதும். இப்போதைக்கு எடுத்து அவங்களுக்கு தேவையானது முதல்ல குடிநீர் பிரச்சனை எல்லா ஊர்லயும் இதான். 5 நாளைக்கு ஒரு நாள் தண்ணி விடுறாங்க, 10 நாளைக்கு ஒரு இடையிலும் கொடுக்குறாங்க. இதுதான் அவங்க மக்களுடைய இன்னும் எங்க கிட்ட விஜய் சார்பா அந்த மக்கள் வைக்கிற கோரிக்கை இது 2 தவிர ஒண்ணுமே இல்லை சார். உங்களுக்கு எது பலம் சார்? விஜய் தான் பலம். விஜய் முன்னாடி என்ன பணம் கொடுத்தாலும் இங்க எடுபடுறது சார் மக்கள் மத்தியில. இந்த முறை உங்க கட்சி ஆட்சிக்கு வருமா சார்? நிச்சயமா வரும் சார். புது கட்சி எப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்க சார்? சார் எங்களுடைய புது கட்சின்றதை விட விஜய் மக்கள் கொண்டாடுறாங்க. விஜய் ஒவ்வொரு வீட்லயும் வாழ்றாருக்கோ ஒவ்வொரு மனசுலயும் வாழ்றாருக்கோ நாங்க நேரடியா டோர் பை டோரா போகும்போது தான் எங்களுக்கு தெரியுது. சரிங்களா? அதனால இப்போ எங்க தலைவரை 40 கட்சிகள் எடுக்கிறாங்க. கணக்கு போடுங்க, 40க்கும் மேற்பட்ட கட்சிகள். ஆனா தலைவர் சிங்களா தான் வராரு. இத்தனை கட்சி மீறி தானே எங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க மக்கள். எத்தனை ஓட்டுல நீங்க லீட்ல ஜெயிக்க போறீங்க சார்? சார் அதாவது குறைஞ்சபட்சம் 5000 ஓட்டுலயாவது நான் ஜெயிப்பேன். அதிகபட்சம் 25,000 ஓட்டுக்கு மேல நான் வெற்றி பெறுவேன். மொத்தமா எத்தனை சீட் வரும் சார்? தர்மபுரி பொறுத்த வரைக்கும் தர்மபுரி நான் ஒர்க் பண்ற தொகுதி சார். என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது 5 தொகுதி கன்ஃபார்மா ஜெயிக்கும் சார். நான் அப்படிதான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். கேண்டிடேட் செலக்ட்னா அங்க கம்யூனிட்டி செலக்ட் வேணும் இல்லைங்களா? 5 முறை ஒருத்தர் இருக்காரு. இப்ப அங்க 2 வன்னியர் ஸ்பெல் நிக்கிறாங்க, ஒரு கொங்கு வேளாளர் நிக்கிறாரு இல்லையா? அப்ப எங்க விஜய்க்காக போடுற வாக்குகளும் விஜய்க்கு விழும், அவரு சமுதாயத்தை சேர்ந்த வாக்குகளும் அவருக்கு விழும். அப்ப யார் பண்ணுவோம்? 23ஆம் தேதி தருமபுரி மாவட்டம் முழுவதும் விஜயுடைய தொண்டர்கள், தோழர்கள், உங்களை சார்ந்த நண்பர்கள், தாய்மார்கள் எல்லோரும் காலையில் எழுந்தவுடன் விரைவாக சென்று தளபதி விஜய் அவர்களுக்கு விசில் சின்னத்தில் வாக்களித்து அவரை முதல்வராக்க நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாக்களிங்கள் என்று உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் சின்னம் விசில் விசில் விசில்.